இது உங்கள் அரியந்த அகாடமி. இன்னைக்கு 19ஆம் நூற்றாண்டுல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் போன கிளாஸ்ல வந்து பார்த்தோம். இந்த கிளாஸ்ல முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. பிரம்ம சமாஜத்தின் கிளைகள். பிரம்ம சமாஜத்தோட கிளைகள் வந்து 54 கிளைகள் வந்து இருக்கு. 1865 54 கிளைகள் இருந்துச்சு. அந்த 54 கிளைகள்ல வங்காளத்தில் 51 கிளைகள், வடமேற்கு மாகாணத்துல 2 கிளைகள், பஞ்சாபில் 1 கிளைகள், தமிழ்நாட்டில் 1 கிளைகள் வந்து இருக்கு. எப்போ பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்படும் போது எத்தனை கிளைகள் வந்து இருந்துச்சுன்னு கேட்கறாங்க. மொத்தம் 54 கிளைகள்ன்றது கரெக்ட். வங்காளத்தில் 51 கிளைகள் வந்து தவறாக அமைஞ்சிருக்கு. 50 கிளைகள் வந்து அமைஞ்சிருச்சு. அப்ப கீழே வந்து தவறானதுன்னு பாத்தீங்கன்னா 2 வந்து தவறா வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ வங்காளத்துல 50 கிளைகள் உள்ளனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கொஸ்டினே இல்லை. இப்போ பிரம்ம சமாஜத்தை வந்து பார்த்தோம். அப்போ பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1828 ராஜாராம் மோகன் ராய் வந்து தோற்றுவிச்சிருக்காரு. அவர் என்ன மொழியில புலமை பெற்றவர்? அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகள்ல வந்து புலமை பெற்றவர் ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் வழிபட்டாரு. ஆனா உருவ வழிபாடை என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா எதிர்த்தவர். அப்போ ஒரு கடவுள் கோட்பாடையும் உருவ வழிபாடை எதிர்த்தவர் ராஜாராம் மோகன் ராய். ஆத்மீய சபையை 1815 நிறுவியிருக்காரு. பிரம்ம சமாஜம் 1828 நிறுவியிருக்காரு. இவருடைய பிரம்ம சமாஜத்தோட கருத்துக்களை விளக்கறதுக்காக பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு நாடகத்தை வந்து எழுதியிருக்காரு. காசி சைதை விஸ்வநாத முதலியார் அப்படின்ற எழுதியிருக்காரு. இதை எழுதினவர் கைம்பெண் மறுமணம், அதாவது சைதை காசி விஸ்வநாத முதலியார் கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வு கட்டுரையும் வந்து எழுதியிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா சைதை காசி விஸ்வநாத முதலியார். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜத்தோட 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரார்த்தனை சமாஜம் வந்து யாரால தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆத்மராங் பாண்டுராங் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அதல்ல மேன்மை மிக்க 2 உறுப்பினர்கள் யாருன்னா பண்டாகரம், எம்ஜி ரானடே, அதாவது மகாதேவ் கோவிந்த ரானடே. இவங்க 2 பேரும் தான் பிரம்ம சமாஜத்தோட 2 மேன்மை மிக்க உறுப்பினராக கருதப்படுறாங்க. நிறுவியவர் ஆத்மராங் பாண்டுராங். அப்ப பிரார்த்தனா சமாஜம் 1867 பம்பாயில வந்து நிறுவப்பட்டாங்க. இவங்க 2 பேரும் எம்ஜி ரானடேவும் பண்டாகரம் 2 பேரும் ஜாதியை வந்து மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சபமதி முறை, சாதி மறுப்பு திருமணம், விதவையா இருந்தானா அந்த பெண்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிறது மற்றும் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இவங்க 2 பேர். யாரு? எம்ஜி ரானடேவும் பண்டாகரம். இவங்க 19ஆம் நூற்றாண்டுல மகாராஷ்டிராவில மிக பெரும் தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரானடேவும் பண்டாகரம். ஓகே, அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக. ஆரிய சமாஜம் ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாக இருந்தது. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால தோற்றுவிக்கப்பட்டது. கரெக்டானது. கல்லூரிகளும் நிறுவப்பட்டதன் மூலம் தயானந்தரின் செல்வாக்கு 20ஆம் நூற்றாண்டுல தான் தொடங்கியது. அப்போ 20ஆம் நூற்றாண்டுல தான் அவருடைய செல்வாக்கு தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சரியானதுன்னு பாத்தீங்கன்னா 2மே வந்து சரியா அமைஞ்சிருக்கு. இப்ப ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் 1875 தயானந்த சரஸ்வதியால தோற்றுவிக்கப்பட்டது. இந்த ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷ் இந்தியாவில நடைபெற்று கொண்டிருந்த போது மத மாற்று நடவடிக்கைகளை நடத்தியதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அப்போ ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றத்துக்கான நடவடிக்கைகளை நிறுத்தியதற்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் என்னோட முக்கிய குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர் மத மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. இவர் ஒரு தயானந்த சரஸ்வதி ஒரு சுத்தி இயக்கம் வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த சுத்தி இயக்கம் எதற்காகனா மதமாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக கொண்டு வரணும். அப்போ இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவர்களும் என்ன பண்ணாங்கன்னா மதம் மாறி இருக்காங்க. மதம் மாறி இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றத்துக்கான ஒரு இயக்கமா சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதியால கொண்டு வரப்பட்டது. 1875 ஆரிய சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது. சுத்தி இயக்கம் எதுக்காகனா மதம் மாறி இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக, அதாவது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் மாறி இருக்காங்க, மதம் மாறி இருக்காங்க, அந்த மதம் மாறினவங்களை வந்து இந்துக்களாக மீண்டும் கொண்டு வரதுக்கான இயக்கம் சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதியால கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட் ஜோதி பாபுலே பத்தி கொடுத்திருக்காங்க. ஜோதி பூலே பற்றிய தவறானதை தேர்ந்தெடுக்க. 1858ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளி. அப்போ ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளிய ஜோதி பாபுலே பூனேவில 1858ஆம் ஆண்டு திறந்திருக்கார். கரெக்ட். குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்திருக்காரு. குழந்தையா இருக்கும் போது திருமணம் வந்து செய்யக்கூடாது, அதை வந்து எதிர்த்திருக்காரு. ஆனா விதவையா இருந்தாங்கன்னா விதவைகள் வந்து திரும்ப வந்து மறுமணம் செஞ்சுக்கலாம், அதை என்ன பண்ணிருக்காரு? உயர்ஜாதி இந்துக்களின் மறுமணத்தை ஆதரிச்சிருக்காரு. இதுவும் கரெக்டா இருக்கு. அடுத்து பெண்களின் முன்னேற்றத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். பெண்களுக்காகவே பெண்கள் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காக பாடுபட்டவர் ஜோதி பாபுலே வந்து பாடுபட்டிருக்காரு. அடுத்து உண்மையை நாடுவோர் சங்கம் நாராயண குருவால் தொடங்கப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து உண்மையை நாடுவோர் சங்கம் வந்து யாரு? உண்மையை நாடுவோர் சங்கம்
உண்மையை நாடுவோர் சங்கம் நாராயணகுருவால் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. நாராயணகுருவால வந்து தொடங்கப்பட்டது கிடையாது, ஜோதி பாபுலே தான் வந்து தொடங்கியிருப்பார். அப்போ உண்மையை நாடுவோர் சங்கம்ன்றதுக்கு வந்து சத்திய சோதக் சமாஜ் என்று மற்றொரு பேர்லயும் வந்து அழைக்கிறாங்க. பிராமணர் அல்லாத மக்களுக்கும் சுயமரியாதையோடும் குறிக்கோளும் வாழ தூண்டுதற்காக அமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து சத்திய சோதக் சமாஜ் என்ற இயக்கம். உண்மையை நாடுவோர் சங்கமாக தொடங்கியிருக்கார். யார் பார்த்தீங்கன்னா ஜோதி பாபுலே தொடங்கியிருக்கார். அப்ப தவறானதை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தவறானது டெல்லி மட்டும்தான். அடுத்த கொஸ்டின், அலிகார் இயக்கம் பற்றி. அப்போ அலிகார் இயக்கம் சர் செய்து அகமது கானால தோற்றுவிக்கப்பட்டது. கரெக்டா கொடுத்திருக்காங்க. சமூக கருத்துக்கள் தக்கிப் உல் அக்லூக், நல்லா பாத்துக்கோங்க. தக்கிப் உல் அக்லூக் அப்படின்ற ஒரு பத்திரிகை மூலமா தான் வந்து பரப்பப்பட்டது. எது? சமூக கருத்துக்களை தக்கிப் உல் அக்லூக் என்ற பத்திரிகை மூலம் பரப்பப்பட்டது. யான்னு பாத்தீங்கன்னா சர் செய்து அகமது கான் தான் பரப்பியிருக்காரு. அறிவியல் கழகம் என்னும் அமைப்பை 1864 ஏற்படுத்தியவர் சர் செய்து அகமது கான். 1865 காசிப்பூர்ல ஒரு நவீன பள்ளியை வந்து தொடங்கியிருக்காரு. அந்த நவீன பள்ளி வந்து தொடங்கப்பட்ட வருடம் 1865 கிடையாது, 1864. ரெண்டுமே அறிவியல் கழகம் என்ற அமைப்பும் 1864 தான். காசிப்பூர்ல நவீன பள்ளியை ஒண்ணு தொடங்கினதும் 1864 தான். இங்க 65 கொடுத்திருக்காங்க. அப்போ அலிகார் இயக்கம் பற்றிய தவறானது டெல்லி மட்டும்தான். அடுத்த கொஸ்டின், முகமதிய பள்ளி, அதாவது ஃபர்ஸ்ட் முகமதிய பள்ளின்னு இருந்துச்சு, பின்னால முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்ற ஆண்டு வந்து 1877 வந்து வளர்ச்சி பெற்றுச்சு. அடுத்த கொஸ்டின், வைகுண்ட சாமிகள் பத்தி கொடுத்திருக்காங்க. அப்போ வைகுண்ட சாமிகள் பற்றி வந்து சரியானதை வந்து தேர்ந்தெடுக்கணும். 8 ஆண்டுகள் துறவர வாழ்க்கையை மேற்கொண்டார். அவருடைய சீடர்கள் அவரை வந்து ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. துறவரம் வந்து போயிருந்தாரு, ஆனா 8 ஆண்டுகள் கிடையாது, 6 ஆண்டுகள் தான் வந்து துறவரம் போயிருக்காரு. அப்ப 8 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. இது வந்து தப்பு. ஆனா அவருடைய சீடர்களை அவர்கள் என்ன அழைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட சாமியை வந்து அழைச்சாங்க. இவர் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து போயிருப்பாரு. இவருக்கு சரும நோய் வந்து ஏற்பட்டிருக்கும். அந்த சரும நோய் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பறம் அந்த சரும நோய் வந்து அவருக்கு நீங்கிருக்கும். ஆனால் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று இருந்தவர் தெய்வீக அனுபவம் ஒன்றை பெற்றார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து கரெக்டானது. தன்னை பின்பற்றுவோரை எதிர்ப்பின் அடையாளமாக தலைப்பாகை அணியும்படி வந்து கூறினார். தன்னை பின்பற்றுவங்களை என்ன சொன்னாரு? அவருடைய சீடர்களை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னை பின்பற்றுவோரை எதிர்ப்பின் அடையாளமாக என்ன பண்ணும்? தலைப்பாகை வந்து அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தினார். இதுவும் கரெக்டானதான். பல்வேறு ஜாதிகளை சேர்ந்த மக்களை, எல்லா ஜாதி மக்களும் வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுக்காக வைகுண்ட சாமிகள் ஒரு அமைப்பு வந்து இருக்கிறார். அதுதான் வந்து சமத்துவ சமாஜம், எல்லாமே சமமா இருக்கணும். பல்வேறு ஜாதிகளை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக வைகுண்ட சாமிகள் சமத்துவ சமாஜம் என்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருக்காங்க. அப்போ வைகுண்ட சாமிகள் பத்தி இதுவும் கரெக்டான. அப்ப தவறானதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை ஆண்டுகள் துறவரம் போயிருக்காருன்னா 6 ஆண்டுகள் துறவரம் வந்து போயிருக்காரு. அங்க 8 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. இதுதான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1867 சீவக சிந்தாமணி என்ற நூல், 1898 மணிமேகலை, இரண்டுமே முழுமையாக அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டு அது பின்னால மிக முக்கிய ஆளுமையாக திகழ்ந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அப்புறம் 2 நூலும் வந்து சீவக சிந்தாமணி 1867, மணிமேகலை வந்து 1898 முழுமையாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து சிங் சபா என்ற ஒரு இயக்கம். சிங் சபா அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து அமிர்தரஸ்லாம் ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டாங்க. சிங் சபான்றது வந்து சீக்கியர்களோட புனிதத்தை மீட்டெடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து சிங் சபா இயக்கம். அதனால அந்த சபாவோட குறிக்கோளே வந்து சீக்கிய மதத்தை வந்து மீட்டெடுக்கிறதா முக்கிய குறிக்கோளா வந்து அமைஞ்சிருந்துச்சு. அப்ப 1873 சிங் சபா இயக்கம் பற்றி 2 நோக்கங்கள் உருவானது. அவையில வந்து எது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கியர்களுக்கு கிடைக்கும். அப்போ சீக்கியர்களுக்கு வந்து கிடைக்க செய்யறதுக்காக தான் இந்த சிங் சபாவோட இயக்கம் வந்து தோற்றுவிச்சாங்க. அடுத்து கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் மதமாற்ற நடவடிக்கைகள், இந்து மீட்டெடுப்பு இயக்கமான வாதிகளின் நடவடிக்கைகள் ஆகியவற்றை வந்து எதிர்கொள்வதற்காக தான் இந்த சிங் சபா அமைப்பு வந்து உருவானது. அப்ப 2மே வந்து சிங் சபா இயக்க நோக்கங்கள்ல 2மே வந்து சரியாக வந்து அமைஞ்சிருக்கு. சரியானதை தேர்ந்தெடுங்க. அப்ப ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். ஆமா, ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்து போதிச்சவர் ராஜாராம் மோகன் ராய், கரெக்ட். ஆனா அவர் உருவ வழிபாடை ஆதரிச்சாரான்னு பாத்தீங்கன்னா உருவ வழிபாடை வந்து ஆதரிச்சல, அவர் வந்து எதிர்த்திருப்பார். அப்போ உருவ வழிபாடை எதிர்த்திருக்கார். சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிற்றேடுகளை ஒரு சமூகத்துல என்னென்ன தீமைகளா நடக்குதோ அந்த தீமைகளை கண்டனம் செய்வதற்கான சிற்றேடுகளை வந்து வெளியிட்டார். அது வந்து கரெக்ட். அடுத்து ராஜாராம் மோகன் ராய், கவர்னர் வில்லியம் பென்னிங் பிரபுலர் 2 பேரும் சேர்ந்து வந்து சதியை வந்து ஒழிச்சிருப்பாங்க. அவரால் ஆதரிக்கப்பட்டவர் தான். அப்போ 1, 3, 4 கரெக்டா அமைஞ்சிருக்கு. 2வது வந்து அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார் இருக்குது, எதிர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அது வந்து தப்பா அமைஞ்சிருக்கு. அப்போ 1, 3, 4 சரி. கொஸ்டின் பார்க்கலாம். பிரார்த்தனா சமாஜம்
டாக்டர் ஆத்மராங் பாண்டுராங்களால் நிறுவப்பட்டது. அப்போ பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராங் பாண்டுராங்களால நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றது கரெக்ட். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பாயில 1867 வந்து நிறுவப்பட்டது. இந்த சமாஜம் அனைத்து ஜாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் ஜாதி கலப்பு திருமணத்தையும் வந்து ஒதுக்கும். அப்போ சமபந்தி முறையும் ஜாதி கலப்பு திருமணத்தையும் ஊக்குவித்தது வந்து பிரார்த்தனை சமாஜம். அடுத்து ஜோதி பாபுலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினாருக்கு. ஆண்களின் மேம்பாட்டுக்காக கிடையாது, பெண்களின் மேம்பாட்டுக்காக அர்ப்பணித்தவர் தான் ஜோதி பாபுலே. பிரார்த்தனா சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. அப்ப பிரார்த்தனா சமாஜம் 1867 பம்பாயை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ 2ம் தப்பா இருக்கு, 3ம் தப்பா இருக்கு. அப்போ பிரார்த்தனா சமாஜம் ஆத்மராங் பாண்டுனால நிறுவப்பட்டதுல 1, 2 மட்டும் தான் கரெக்டா இருக்கு. அப்போ 1, 2 மட்டும் கரெக்ட், 3, 4 தவறா வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. இது டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் காத்தவராயன் இயற்பெயர் கொண்டவர். அப்ப காத்தவராயன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அவர்தான் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். இவருடைய நூல் வந்து புத்தரது ஆதிவேதம் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாரு. 28 காதைகளை வந்து கொண்டிருக்கு. அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது? கீழே இருக்கிற சமாஜத்துல வந்து எது வந்து அயோத்திதாசரால தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அத்வைதானந்தா சபா அப்படின்ற ஒரு சபையை தோற்றுவிக்கப்பட்டது அயோத்திதாச பண்டிதர். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சத்திய சோதர் சமாஜ் வந்து ஜோதி பாபுலே வந்து எழுதியிருப்பாரு. சமரச வேத சன்மார்க்க சங்கம் வந்து வள்ளலாருடையது. அத்வைதானந்தா சபா வந்து அயோத்திதாசர்து. ஐயாவளி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் ஐயாவளி வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? திராவிட மகாஜன சபையை நிறுவியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் வந்து நிறுவிப்பார். எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1891 திராவிட மகாஜன சபை நிறுவப்பட்டது. அடுத்து ஒரு பைசா தமிழன். ஒரு பைசா தமிழனும் வெளியிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். 1907 வந்து ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர். அடுத்த கொஸ்டின், அயோத்திதாசர் நடத்திய வார இதழ். அயோத்திதாசர் நடத்திய வார இதழ் பாத்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் சொல்லிட்டு வெளியிட்டு இருப்பாரு. பின்னால அந்த இதழ் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழன் அப்படின்ற பெயர்ல வெளியிடப்பட்டது. எந்த கூற்றுகள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது? இப்ப சிங்கள என்ன கொடுத்திருந்தாங்க, இப்ப கூற்று காரணத்துல கொடுத்திருக்காங்க. அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார். ஆதி திராவிட கிடையாது, திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார் அப்படின்னு தான் கரெக்ட். ஆதின்னு வந்ததுனால தப்பு. அவர் சாக்கிய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை வந்து சாக்கிய பௌத்த சமூகம் என்னும் அமைப்பை வந்து உருவாக்குறது சென்னையில வந்து உருவாக்கி இருப்பாரு. இது வந்து கரெக்டாது. அவர் தீண்டத்தகாத ஒரு ஊழியர் சங்கத்துல வந்து சேர்ந்தவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தீண்டத்தகாத ஊழியர் சங்கத்துல சேர்ந்தவரா வந்து கிடையாது. அது வந்து தப்பு. அவர் ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வந்து வெளியிட்டார். ஆமா, ஒரு பைசா தமிழனை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அப்போ 2வது கூற்றும் 4வது கூற்றும் சரியா இருக்கு. 1, 3 தவறா வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், வீரமாமுனிவரை போல எழுத்து சீர்திருத்தம் செஞ்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பெரியார் செஞ்சிருப்பாரு. அடுத்து வீரமாமுனிவர். அடுத்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் வந்து எழுத்து சீர்திருத்தம் வந்து செஞ்சிருக்காரு. உங்களுடைய தர்மமும் கர்மமும் உங்களையே காக்கும் என்று முத்து முத்தாய் உள்ளத்தில் நறுந்தேனை பெய்வித்தவர். அதாவது அந்த பாடல்கள் உங்களுடைய தர்மமும் கர்மமும் உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வழியார குறிப்பிட்டவர் யான்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் தான் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து முன்னாடியே பார்த்தோம், அயோத்திதாச பண்டிதருடைய நூல் வந்து புத்தரது ஆதிவேதம் என்னும் நூல் 28 காதைகளை கொண்டுள்ளது. அப்ப புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து அயோத்திதாச பண்டிதர்களை பத்தி கூற்று வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். அப்போ ஒரு பைசா தமிழன் அப்படின்றது ஒரு வார இதழ் தான் தொடங்கியிருக்காரு. இது புதன்கிழமையில வந்து வெளிவரும். அவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பேராக வைத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது வந்து கரெக்ட். அடுத்து வந்து ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது அப்படின்னு அப்படி கிடையாது, காலனா விலையில விற்கப்பட்டிருக்கும். காலனா விலையில விற்கப்பட்டது. புதன்கிழமையில வந்து வெளிவரும். 4 பக்கத்துல வெளிவந்தவரே தான் ஒரு பைசா தமிழன். பின்னாளில் தமிழன் என பெயர் மாற்றம் செஞ்சிருக்கார் அயோத்திதாச பண்டிதர். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் விதலின் பெயரை தமிழன் என்று பெயர் மாற்றம் செஞ்சிட்டார். அப்ப இது வந்து கரெக்டா இருக்கு. அப்போ 2வது மட்டும் தான் தப்பு, 2 மட்டும் தவறு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு. அப்போ 1, 3 சரி, 2 வந்து தவறா வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் யார் டாக்டர் அம்பேத்கரை அம்பேத்கருக்கு அடுத்து 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதன் என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய் தான். சரி, அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து அழைக்கப்படுறாங்க. அடுத்து வந்து பொருது கொடுத்திருக்காங்க.
நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவர் யார்? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவர் ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர், சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து அழைக்கிறோம். நியூ இந்தியா அன்னி பெசன்ட் அம்மையார் எழுதின இது. அடுத்து சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கிறது வந்து ராமகிருஷ்ண மடம். அப்ப இங்க வந்து 4. அப்போ 1 4 சாரி 2 4 1 3 ஆப்ஷன் பாம்பேல இருக்கு. அடுத்த கொஸ்டின், சம்வாத் கௌமுகி அப்படின்ற ஒரு பத்திரிகை இது வந்து யாருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்வாத் கௌமுகி அப்படின்றது ஒரு வங்காள மொழி பத்திரிகை. இந்த வங்காள மொழி பத்திரிகைய 1821 ராஜாராம் மோகன் ராயால் வெளியிடப்பட்ட ஒரு பத்திரிகை தான் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இன்னொன்னு வந்து பாரசீக மொழியில வந்து எழுதியிருப்பாரு. அது வந்து மிராத் உல் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாரசீக மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட பத்திரிகை வந்து எழுதியிருக்காரு. அது வருஷம் வந்து 1822. அப்ப சம்வாத் கௌமுகி 1821லயும் மிராத் உல் அக்பர் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் 1822 எழுதியிருக்காரு. சம்வாத் கௌமுகி வந்து வங்காள மொழி, மிராத்துல் அக்பர் அப்படின்ற மொழி வந்து பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. எழுது வந்து ராஜாராம் மோகன் ராய். ஓகே, 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து போன கிளாஸ்ல வந்து பார்த்திருந்தோம். இந்த கிளாஸ்ல 19ஆம் நூற்றாண்டுல சமூக சீர்திருத்த இயக்கத்துல தமிழ்நாட்டுல பங்கேற்ற அயோத்திதாச பண்டிதரை பத்தி நிறைய கொஸ்டின் வந்து டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அயோத்திதாசர் பண்டிதர் தான் நிறைய இருக்கும். அடுத்து ராஜாராம் மோகன் ராய் பத்தி நிறைய வினாக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, அரியந்த கிட்டமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.